நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போவோம் அல்லது ஊருக்கு போவோம். இந்த மாதிரியான சமயங்களில் ட்ரெயினில், பஸ்ஸில், காரில் போகும்போது ஒரு கடையில் நிறுத்தி டீ சாப்பிடுவோம். இந்த மாதிரி போகக்கூடிய எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது ஒரு பிச்சைக்காரனை தாண்டி நம்மளால் பயணம் செய்யவே முடியாது. எல்லாருமே அவங்களுக்கு உண்டான ₹1 ₹2 உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான பிச்சைக்காரங்க டெய்லியும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி இன்றொரு தகவலாக பார்க்கலாம். மதுரையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் கிழிஞ்ச கந்தல் துணியோட ஒரு நரைத்த முடி, சுருக்கமான முகங்கள் அப்படின்னு ஒரு தோற்றத்தோட ஒரு ராமசாமி அப்படின்ற ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த வழியாக போகிறவங்க வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தன்னுடைய கையை நீட்டி ஒவ்வொரு நாளும் யாசகம் கேட்குறார். அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறு உதவிகள் பார்த்தீங்கன்னா போதுமானதாக இல்லை. தினம் பார்த்தீங்கன்னா போராட்டம், பசி, தனிமை, புறக்கணிப்பு இதுவே அவருடைய ஒரு வாழ்க்கையாக அமையுது. பசி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சுமையாக அமையுது. ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. வயிறு ரொம்ப காலியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் கிடைச்ச மிச்சம் மீதி உணவும் இல்லை, தீர்ந்து போகுது. சரி, பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் ஏதாவது தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். அங்கே போய் பார்த்தா நேற்று போலவே இன்றைக்கி அங்கே எதுவுமே இல்லை. இன்றைக்கும் நாம் பட்டினியாக தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனம் கலங்குது. அவனை பார்க்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா முகம் சுளித்து போகிறாங்க. சில நபர்கள் அவனை கேலியாக பேசிட்டு போகிறாங்க. ஒரு சில நபர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ₹1 ₹2 அதெல்லாம் ஒருவேளை உணவுக்கே போதுமானதாக இல்லை. சமூகத்தினுடைய புறக்கணிப்பு அவனுக்கு இந்த உலகத்தில் வாழணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலையே ஏற்படுத்துது. ஒரு நாள் நம்ம இந்த ஊர்லேயே இருந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியாது, வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறத்துக்கு போகிறாரு. பஸ்ஸில் ஏறின உடனே நடத்துனர் பார்த்திங்கன்னா அவரை தடுத்து நிறுத்துறார். உடம்புல உள்ள வாடை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுப்புதான் இருக்குது, அதெல்லாம் கீழே இறங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறார். பேருந்தில் இருந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப அருவருப்பாக பார்க்குறாங்க. அந்த அவமானத்தில் அந்த பிச்சைக்காரர் தலை குனிஞ்சி அங்கேருந்து கீழே இறங்கிடுறாரு. அவருக்கு கண்ணியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை உண்டு. அப்படி இருந்தாலும் சமூகம் அதுக்கு ஒருபோதும் நம்மளே அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதே போல் நோயினுடைய பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு நாள் கடுமையான மழை பெய்யுது. தங்குவதற்கு அவருக்கு சரியான இடம் இல்லை. மழையில் நனைஞ்சபடியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் திண்ணியில் ஒதுங்குறாரு. உடல்நிலை சரியில்லாமல் போகுது. காய்ச்சல், இருமல், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவனிடம் சரியான பணமும் இல்லை. யாராச்சும் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஆனால் யாரும் அந்த பிச்சைக்காரனை கண்டுக்கிறதா இல்லை. அவனுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இந்த நோய் நம்மளை எங்கேயோ கொண்டு செல்லும், நம்ம இருப்போமா இறந்துருமா அப்படின்னு ஒரு பயம் அவனுக்குள்ளார வந்துடுது. இரவு முழுதும் தூங்காமல் உடல் வலியில் இருக்கிறாரு. பாதுகாப்பு அப்படின்றது இல்லாமல் ஒன்றா போயிடுது. அதே போல் அவர் டெய்லியும் பிச்சை எடுக்கக்கூடிய கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறாரு. இரவு நேரங்கள் திருடருங்கள் அதை பிடிங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயமும் அவருக்குள்ளார இருக்குது. சரி, இது சமயம் நம்மளை போகிறதா நம்ம தொடர்புடைய பிச்சைக்காரங்களும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிச்சைக்காரங்க கூட கலந்து பேசுகிறாரு. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இவரோட பயங்கரமான சோகத்தில், பஞ்சத்தில், வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னும் அவர் ரொம்ப வருத்தமான சூழலை எதிர்கொள்கிறாரு. ஒரு நாள் ஒரு இளைஞன் வர்றார் அவர்கிட்ட. நான் உங்களை ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறேன், அங்கே உங்களுக்கு சாப்பாடு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும் வழியில் அவர் வச்சுருந்த கொஞ்சம் பணத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ சமூகத்து மேலே அந்த பிச்சைக்காரனுக்கு நம்பிக்கை அப்படின்றது இல்லாமல் போயிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகர்ந்து செல்லுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி வராங்க. அவர்கிட்ட ஒரு சாப்பாடு போட்டலும் ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுக்குறாங்க. ஏன் தாத்தா நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் சிரிக்கிறார். கண்ணே, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு யார் வேலை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாணவி அந்த பிச்சைக்காரன் இடத்துல ரொம்ப இறக்கப்படுறாங்க. உடனே அந்த மாணவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சாப்பாட்டுக்கு வருத்தப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன
அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி டெய்லி அவங்களால முடிஞ்ச உணவு, தண்ணி பாட்டிலு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நேரெல்லாம் கொடுத்து உதவுறாங்க. அப்போதும் அவனுடைய பிரச்சனை தீர்ந்ததே இல்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சமூகம் வந்து முழுமையாக நம்மளை வெறுத்து ஒதுக்கலை, கொஞ்சம் பேர் கருணையுடன் இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுது. மறுபடியும் அந்த மரத்தடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறார். ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, சமுதாயத்தில் நிறைய பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க அனைவருமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை நம்ம தவிர்க்க முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவங்களுக்கு செஞ்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மன வருத்தத்தில் மன குமுறில் இருக்கக்கூடிய நிறைய பிச்சைக்காரங்க திருந்தி அவங்களும் ஒரு மனிதனாக சமுதாயத்தில் வாழ்வதற்கு உண்டான ஒரு வழிவகை இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். ஒரு 2-3 நபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் பேசுனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸ் மேலே புகார் கொடுத்து, அந்த புகார் வந்து இப்போ கோர்ட்டு போயிட்டு ரொம்ப இழுபறியாக நின்றுக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆரம்ப புள்ளியே பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில், கோயம்புத்தூரில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி எங்கள் நிறுவனம் கிடையாது, நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு இன்றைக்கி பிரச்சனை ஆகிட்டு நிறுவனத்தை ரன் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்குது. ஸோ அந்த நீலாம்பூரில் கூட்டமே வந்து சரியாக தவறா அப்படின்றது நம்மளுக்கு இந்த வரைக்குமே விடை தெரியல. அப்படி இருக்கும்போது சில நபர்கள் பார்த்திங்கன்னா, இந்த கோர்ட்டு கேஸு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம காவல்துறைக்கிட்ட போய் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கேட்கலாம், அது சரியாக இருக்குமா, அல்லது நீதித்துறையிடம் போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம், இது சரியா, போகலாமா, நிறைய நபர்கள் போகலான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதில் கண்டிப்பாக என்னோடய கருத்து உடன்பாடே கிடையாது. ஆல்ரெடி கோர்ட்டு கேஸுன்னு போயாச்சு, பல பிரச்சனைகளையும் சந்தித்து இப்போ ரிலாக்ஸேஷன் வரைக்கும் வந்திருக்குது. மீண்டும் உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அது வேறு மாதிரியான பிரச்சனைகளாக வழிவகுக்கும், 100% வழிவகுக்கும். நம்ம ஒரு கிரீவன்ஸ் டேக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு முன் அறிவிப்பு நம்ம கேட்கணும், ஒரு அனுமதி கேட்கணும், அதுக்கப்புறம் தான் அதை எது ஒன்றாலையும் செய்யணும். ஆனால் இந்த சூழலில் செய்கிறது 100% கண்டிப்பாக சரியானதாக இருக்காது. அந்த மாதிரி யாராச்சும் எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து கைவிட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நிறுவனத்துக்கும் நல்லது. ஏற்கனவே பல உறுப்பினர்கள், பல டைரக்டர்கள் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து இப்போ தான் ஒவ்வொருத்தருக்காக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு. பட் நிறுவனம் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்குது. அது எந்த மாதிரி பேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் கண்டிப்பாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா உறுப்பினர்கள் வந்து இவ்வளோ பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது இத்தனை லட்சம் உறுப்பினர்களை ஒன்று திரட்டி 2-3 வருஷம் பேமெண்ட் கொடுத்து அவர் எம்டி அவர்களும் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளார போயிட்டு வெளியில் வந்திருக்கிறாரு, ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குது. ஸோ அவர் அதிலிருந்து எப்படி நிறுவனத்தை மீட்டு கொண்டு வரணும், நாம் எப்படி அந்த பிரச்சனை தான் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாத்தையும் அவங்களும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் உறுப்பினர்கள் நாம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்தாவே அதை நிறுவனத்துக்கு செய்யக்கூட ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத எல்லாரும் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வேறு வகையில் இது அப்படியாச்சு, இதன் மூலிமா தான் உறுப்பினர்கள் இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே நிறுவனத்துக்கு உருவாக்கி தர வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் போகணும் செய்யணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை கைவிட்டுருங்க. நிறுவனத்து மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு உண்டான பிரச்சனையை நிறுவனம் எதிர்கொள்ள போகுது, அதுக்குண்டான பதிலையும் நிறுவனம் தான் சொல்ல போகுது. அதனால் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மீண்டும் பெருசாக்கி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவு யாரும் கொடுத்துடக்கூடாது. அதனால் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம், இது வரைக்கும் கோர்ட்லேயே ஆகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் நிறுவனம் வந்து ஓடிடுச்சு, ஏமாற்றிட்டாங்க அல்லது அமௌண்ட்டு வராது தர முடியாது அப்படின்ற எந்த ஒரு தகவலையும் உறுதியாக சொல்லலை. கேஸ் போயிட்டுருக்குது, அது தீர்ப்பு வந்தால் தான் அது நல்லதா கெட்டதா வருமா வராதா அப்படின்றலாம் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அது வர வரைக்கும் நாம் அமைதியாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. மீண்டும்
அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.